தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெலீட் ஆன ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோ இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் ரெக்கவர் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். உங்கள் மொபைலை நீங்கள் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோ ஆனால் டெலீட் ஆகிடுச்சு, ஆனால் மொபைல் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா ஈஸியாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபோட்டோ அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்கேன் டெலீட்டட் ஃபைல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிடுறேன். இப்போ நம்ம மொபைலில் என்னென்ன ஃபோட்டோ டெலீட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே ஸ்கேன் ஆகும். ஈஸியாக நம்ம ஒன் கிளிக்கில் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இப்போ எவ்வளோ ஃபைல் ஸ்கேன் ஆகிருக்கு அதேமாதிரி உங்களுக்கு வீடியோ ரெக்கவர் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெக்கவர் ஆகி வந்துருச்சு. ரெக்கவர் ஆகி வந்த பிறகு உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த இமேஜ்லாம் டெலீட் பண்ணியிருக்கேன், அதுவும் டேட் வைஸாக வரும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இங்கே ரெக்கவர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகிட்டு அந்த இமேஜ் நம்மளுக்கு ரெக்கவர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கவரிங் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடுச்சு. நீங்கள் போய் பார்த்துக்கலாம், உங்கள் கேலரியில் சேவ் ஆகிருக்கும். அடுத்து நீங்கள் பேக் வந்துருங்க. இதேமாதிரி இல்லை மொத்தமாக நீங்கள் செலக்ட் ஆள் கொடுத்து கூட மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெக்கவர் ஆள் இருக்கும். நான் கிளிக் பண்ணிவிட்டேன், ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக கூட நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொடுத்த எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி முடிஞ்சிருச்சு. ரெக்கவர் ஆன பிறகு நீங்கள் பேக் வந்துருங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாத்தையுமே நான் ரெக்கவர் பண்ணிட்டோம். இது எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். இங்கே நான் வீடியோ அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு சேம் தான் ஸ்கேன் டெலீட்டட் ஃபைல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிடுறேன். கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு எல்லாமே உங்களுக்கு ஸ்கேன் ஆகி வந்துருச்சு. மொத்தம் 541 வீடியோஸ் உங்களுக்கு ஸ்கேன் ஆகிருக்கு. இதில் ஃபோல்டர் வைஸாகவும் உங்களுக்கு காட்டும். நம்ம இந்த மொபைலில் தான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நம்ம வீடியோ மேக் பண்ணுறதுனால இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா 538 வீடியோ டெலீட் ஆனதை ரெக்கவர் பண்ணியிருக்கு. இப்போ நான் அதை மட்டும் நான் வியூ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு அதே ஃபைலில் இருக்கும். 140 MB 21 MB இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அது செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை செலக்ட் ஆள் கொடுத்து கூட அப்போல மாதிரி நீங்கள் ரெக்கவர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரெக்கவர் ஆகும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.